சார், நேற்றைக்கு முன்தினமே ஒரு செய்தி வந்தது. அதாவது கலாநிதி மாறன் மற்றும் தயாநிதி மாறன் இவர்களுக்கு இடையே இருந்த அந்த சொத்து பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டது. முதல்வர் சிறப்பாக செயல்பட்டு அதில் 2 பேரையும் சமாதானம் பண்ணிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்தது. அதோட பின்னணி என்ன? எப்படி சமாதானம் ஆனாங்க? எப்படி பங்கை எப்படி பிரித்தாங்க? இந்தியன் எக்ஸ்பிரஸ், டெல்லியிலிருந்து வரக்கூடிய இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டில் திரு அருண் ஜனார்தனன் என்ற செய்தியாளர் எழுதியிருக்கார். ஒன் ஆஃப் தி பிரில்லியன்ட் ஸ்டோரிஸ். இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது என்பது குறித்த இந்த ஸ்டோரி. 3 பேர் இதில் தலையிட்டு பஞ்சாயத்து செய்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஒருவர் திரு மு.க. ஸ்டாலின், 2வது திராவிடர் கழகத்தின் தலைவர் திரு கி. வீரமணி, 3வது மூத்த பத்திரிகையாளர் திரு என். ராம் ஆகிய இவங்க 3வரும் தான் இதில் தலையிட்டு ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். என்ன செட்டில்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 900 கோடி கலாநிதி மாறன் தயாநிதி மாறனுக்கு கொடுக்க வேண்டும். அதில் 800 கோடி பணமாக கொடுப்பதற்கு அவர் ஒப்புக்கொண்டு விட்டார். 100 கோடி சென்னை போட் கிளப்பில் 1 ஏக்கர் நிலம். உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் இங்கே இந்த போயிருக்க மாட்டீங்க. போட் கிளப் போயிருக்கேன் நீ? போனதில்லை. அங்கே உன்னை என்ன வேலை இல்லையா? போன போட் கிளப்னு கேள்விப்பட்டிருக்கேன், போனதில்லை. எல்லாருக்கும் அனுமதி இருக்கான்னு தெரியல. ரோடு அந்த எண்டில் போட் கிளப் இருக்கும். அந்த போட் கிளப் ரோடுன்றதே இது ரொம்ப ரிச்சாக இருக்கும். சாதாரணமாக யாரும் நடந்து போக மாட்டாங்க, கல்ல வாக்கிங் மட்டும்தான் போவாங்க. நான் அங்கே போட் கிளப்புக்கே என்னை சில நண்பர்கள் அழைத்து செல்வார்கள். நான் சில முறை சென்றிருக்கிறேன். நான் அப்போது சும்மா வாக்கிங் போவோம் நைட்டு. அப்படி செல்லும்போது பார்த்தால் 2 தெருக்கு வாக்கிங் போவோம். அந்த 2 தெரு இப்படி போய் ஒரு சுற்றி 2வது தெருக்கு வரீங்கல்ல, அதுக்கு நடுவில் இருக்க பில்டிங் பூரா இவங்களுது. ஸோ போட் கிளப்பில் 1 ஏக்கர், அதாவது அந்த தெருவில் ஒரு சகோதரரோட வீடு, இந்த தெருவில் ஒரு சகோதரரோட வீடு. அண்டு ஏற்கனவே இந்த நோட்டீஸ் அனுப்பிய போதே, முதல் நோட்டீஸ் அனுப்பிய பிறகு அன்புக்கரசிக்கு மட்டும் 500 கோடி செட்டில் செய்தார் என்று நாம் ஏற்கனவே படித்தோம். இதில் இப்போது இந்த செட்டில்மெண்ட் 900 கோடி, 800 கோடி பணமாகவும் 100 கோடி இந்த போட் கிளப் ரோடு நிலமாகவும் கொடுத்து இந்த சமாதானத்துக்கு தயாநிதி மாறன் ஒப்புக்கொண்டுள்ளதாக இந்த செய்தி தெரிவிக்கிறது. வீரமணியும் 3 முறை இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. தயாநிதி, கலாநிதி, என். ராம், வீரமணி அண்டு ஸ்டாலின் எல்லாத்துலேயும் இருந்தாரா இல்லையான்னு தெரில. 3 முறை இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. 2 முறை நேரிலும் 3வது முறை வீடியோ கான்ஃபரன்ஸ் வாயிலும் இந்த சந்திப்பு நடந்து இந்த செட்டில்மெண்ட்டு முடிவுக்கு வந்திருக்கிறது. ஸோ இந்த பிரச்சனை இதோடு முடிவுக்கு வரும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். இதில் முடிவுக்கு ஏதோ வந்துருச்சு அப்படின்ட்டு வச்சுக்குவோம். அண்ட் இந்த கி. வீரமணி மற்றும் என். ராம் ஆகியோர் இதில் தலையிட்டு சமாதானம் செய்வதற்கான காரணம், மாறன்கள் போடும் சண்டையில் திமுக என்ற கப்பல் மூழ்கும் என்பதை வீரமணியும் உணர்ந்திருக்கிறார், ராமும் உணர்ந்திருக்கிறார். இப்போ இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கூடுதலான விஷயம், 2 பேரும் திமுக அனுதாபிகள் மட்டுமல்ல, திமுக நலன் விரும்பிகள். ஸோ அவங்க தலையிட்டு நீங்கள் போட்டுக்கிற சண்டை கட்சியோட இமேஜை டேமேஜ் பண்ணுது, அதனால் நீங்கள் உடனடியாக ஏதாவது ஒரு சமாதானம் பண்ணணும்னு சொன்ன உடனே தான் 900 கோடி 1000 கோடின்னு வச்சுக்கோமே, 1000 கோடி கொடுப்பதற்கு இவர் முன் வந்திருக்கிறார். தயாநிதி ஒரிஜினலாக 1500 கோடி கேட்டிருக்கிறாரு. கலாநிதி 500 கோடி வேணால் தர்றேன், அதுக்கு மேலே 10 பைசா கிடையாதுன்னு தான் இது பிரச்சனையாகி லீகல் நோட்டீஸு, SFIO இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் கேட்டார். இப்போது அந்த கலாநிதி தருவதாக சொன்ன அந்த 500 கோடியை 900 கோடியாக உயர்த்தி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு இது முடிந்திருக்கிறது. சரி, இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. இன்னொரு கோணத்திலிருந்து நீங்கள் இந்த கலாநிதி மாறனோட தன்மையை பார்த்தீங்கன்னா, சொந்த தம்பிக்கிட்டேருந்து திருடி ஏமாற்றி சம்பாதிக்கணும்னு நான் என் பொண்ணுங்க மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன்னா, நீ என்ன மாதிரியான மனிதன்? உன் தம்பி தானே, கூட பிறந்தவன் தானே, அவனுக்கு நியாயமாக சேர வேண்டியது தானே. இதே மாதிரி தங்கைக்கிட்டேருந்து ஒரு அமௌண்ட் அடிச்சிட்டேன், தம்பிக்கிட்டேருந்து ஒரு அமௌண்ட் அடிச்சிட்டேன். உங்கள் அப்பா செத்து அந்த கல்லறையின் ஈரம் காய்வதற்குள் அம்மா பேருக்கு சொத்துக்களை மாற்றி 60% ஷேர்ஸை நீ உன் பேருக்கு மாற்றிக்கிட்டு வருஷம் பங்குதாரர்களுக்கு டிவிடெண்டு கொடுத்து மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் 70% ஷேர் வைத்திருப்பவர் என்ற முறையில் இவ்வளோ டிவிடெண்டை நீ வாங்கி வருஷத்துக்கு நீங்களும் உங்கள் மனைவியும் 100 கோடி ஊதியமாக எடுத்துக்கொண்டு எவ்வளவு பேராசையா? இந்த தயாநிதி முதல்ல தொடக்கத்தில் நியாயமாக கேட்டாரா? மாமாட்ட கம்ப்ளைண்ட்டுக்கு போனாரா? சொல்லிவிட்டு கேட்டவொடனே 500 கோடி வேணாம் அங்கெல்லாம் போ அப்படின்னு அவர் என்ன பண்ணணுன்ட்டு வேலையை பார்த்துட்டாரா?
இப்போ கூட ரொம்ப கம்மியான அமௌண்ட்டுக்கு செட்டில் ஆயிருக்காரு அப்படின்னு தான் சார் புரிஞ்சுக்க இவங்க முடியுது. எல்லாம் சேர்ந்து கொடுக்குற அழுத்தம். ஒரு திமுக எம்பி மறந்துடாதீங்க, அவரோட எதிர்காலத்தையும் பார்க்கணும்ல. கலாநிதிக்கு பிஸ்னஸ் இருக்குது, தயாநிதிக்கு இந்த அரசியல் தான் பிஸ்னஸ். அண்டு எந்த அளவுக்கு அவர் அரசியலை நம்பிட்டு இருக்காருன்னா, சேகர்பாபு பின்னாடி நின்றுட்டு சுற்றுறாருன்னா அவரை பற்றி தெரிஞ்சுக்குங்க, அவரோட தயாநிதியோட நிலையை. ஸோ பேசி ஏதோ முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இவங்களோட புத்தி பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. ஆனால் ஆங்கிலத்தில் ஓப்பனிங் தி பேண்டரோஸ் பாக்ஸ் என்று சொல்லுவார்கள். கிட்டத்தட்ட திரு தயாநிதி அந்த பேண்டரோஸ் பாக்ஸை திறந்து வைத்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன காரணம் என்றால், செபிக்கு தவறான தகவல்களை கலாநிதி கொடுத்திருக்கிறார். சன் குழும பங்குகளை இவர் வெளியிட்ட போது உண்மையை மறைத்திருக்கிறார். சன் குழும பங்குகள் சந்தைக்கு ஐபிஓவாக வெளியே வரும்போது உண்மையை மறைத்திருக்கிறார். இதுபோல் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லி இந்த விவகாரங்கள் குறித்து எஸ்எஃப்ஐஓ விசாரணை வேண்டும் என்று ஏற்கனவே தயாநிதி மாறன் அவர் அனுப்பிய அந்த லீகல் நோட்டீஸில் தெரிவித்திருக்கிறார். இப்போ எஸ்எஃப்ஐஓ விசாரணைக்கு வராது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? ஏற்கனவே சும்மாவே குருமூர்த்தி இவர்களை ஒரு பூதக்கண்ணாடி வைத்து எப்போதும் பார்த்து இவர்களை பின்னால் சுற்றி கொண்டிருப்பார் என்பது உங்களுக்கு தெரியும். இதில் நீங்களே வெளியில் வந்து இவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருக்கான்னு பொது வெளியில் இந்த செய்தியை எடுத்து வெளியே வைத்து விட்டீர்கள். இப்போ நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்கன்னா அஃபென்ஸ் நடந்தது தானே. நீங்கள் இப்போது அது நீங்கள் சரி பண்ண முடியாதுல்ல. இது எல்லாமே ஃபினான்ஸு, பேங்கிங் சேனல்ஸ்லாம் நடந்திருக்கக்கூடியது. அப்போ எஸ்எஃப்ஐஓ இப்போதும் விசாரணைக்கு வரலாம் தானே. எஸ்எஃப்ஐ வந்தால் பின்னாலேயே அமலாக்கத்துறை வரப்போகிறது. ஸோ தே ஓப்பன்ட் பேண்டோரஸ் பாக்ஸ். இன்றைக்கி இதை நீங்கள் இந்த மூடி போட்டு இதை அடைக்க முடியாது இல்லையா. இன்றைக்கி நீங்கள் சேர்ந்துக்கலாம், தயாநிதியின் மேல் பேச மாட்டார்னு வச்சுக்கலாம். ஆனால் எஸ்எஃப்ஐஓ அமைதியாக இருக்குமா? அப்போது பிஜேபி நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேளு என்று அண்ணன் தம்பி இருவரிடமும் கேட்குமா கேட்காதா? குறிப்பாக அண்ணனிடம் சன் டிவியை சங்கி சேனலாக மாற்று என்ற கோரிக்கையும் நாளை வைக்கலாம். குறைந்தது குணசேகரனை வேலையை விட்டு அனுப்புன்ற கோரிக்கையாவது வைப்பாங்க இல்லையா? இல்லையாம்மா? தெரியல, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆளா குணசேகரன்? பெரியாரை தூக்கி பிடிச்சிட்டு பிராமின்ஸை திட்டுறாரு, அவ்வளோதான். நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. அவர் ஒன்றும் பெரிய புலிட்சர் விருது வாங்கின ஜேர்னலிஸ்ட் அடிப்படையில் சொல்லலை. எதுக்கு அவர் நியூஸ் 18 தூக்கி விட்டாங்க? திராவிடர் கழக பூங்குன்றனோட நெருங்கிய உறவினர் பெரியாரை தூக்கி பிடிக்கிறார், பிராமணர்களுக்கு எதிராக பேசுகிறார். இது ஒன்று தானே. அப்போது இதை ஒரு கண்டிஷனாக வைக்க மாட்டாங்களா? இங்கே பிஜேபியில் இருக்கிறது பிராமின் லாபி தானே. இது ஒரு கண்டிஷனா? நீங்கள் அவ்வளோ பெரிய ஆள் நினச்சிக்காதீங்க. பிரணாய் ராய் மாதிரி, சித்தார்த்த வரதராஜன் மாதிரிலாம் அப்படிலாம் கிடையாது. எப்போ பார்த்தாலும் நீ பெரியார் தூக்கி பிடிச்சினுக்கிறல்ல, அவனை அனுப்பு முதல்ல. இப்போ நியூஸ் 18லேருந்து இவர் அனுப்புனதுனால என்ன அந்த சேனல் மூடிட்டாங்களா? சும்மா காட்டி நீ அங்கே இருக்க அதை அனுப்புன்ட்டு. ஸோ இது போல் அவர்கள் தேவையானதெல்லாம் இங்கே செய்யலாம் இனிமேல் அப்படின்றேன். ஓப்பன் பண்ணிட்டா எஸ்எஃப்ஐ இன்வெஸ்டிகேஷனை? இல்லை வேணாங்க. அப்போ நான் சொல்கிறது. ஸோ திஸ் இஸ் தே கெட் என்டாங்கிள்ட். இது மட்டுமல்லாமல் இந்த ஸ்பைஸ் ஜெட் விவகாரத்திலையும் கலாநிதி மாறனுக்கு சிக்கல் இருக்கிறது. ஸோ தே வில் ட்ரை டு ஆர்ம் ட்விஸ்ட். தே வில் ஆர்ம் ட்விஸ்ட். ஒருவேளை ஒரு கலாநிதி மாறன் தவறுலாம் சும்மா எடுத்து 500 கோடி கொடுத்துருவாரா? 900 கோடி தம்பி. 900 கோடி.